Good morning to all my students in PNU ASN Metric High Secondary School. First of all, I would like to congratulate everyone for graduating from the 10th grade to the 11th grade and welcome back to the online class. Then, I introduce myself. I am Chitra Devi. I am completing MA BEd and I am handling economics for you. Economics is the major subject. Okay, so first you have to learn about the what is economics. Okay, so what is economics? So economics is a nothing one. It is a everywhere. Economics is everywhere. எல்லா இடத்துலையும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீ உனக்கு ஒரு பொருள் வேணும், இப்போ நீ ஒரு பெண்ணை போய் நீ பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. ஸோ பர்ச்சேஸ் பண்ணுறதுனாலும் தட் இஸ் கால்ட் அஸ் த எக்கனாமிக்ஸ். ஓகே, இப்போ ஒரு ட்ரெஸ்ஸை போய் நீ சேல் பண்ணுறோம், இப்போ சேல் பண்ணுறோம் அப்படின்னா தட் இஸ் த ஒன் ஆஃப் தி எக்கனாமிக்ஸ். ஸோ எவ்ரிவேர். ஸோ எக்கனாமிக்ஸ்ன்றது நம்மளை சுற்றி இருக்கிறது தான். ஓகே, அனதர் ஒன் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுடைய வீட்டில் மதரோ ஃபாதரோ இன்கம் ஏர்ன் பண்ணாங்கன்னா அந்த இன்கம், இப்போ மந்த்லி இன்கம் ஏர்ன் பண்ணாங்கன்னா அந்த ஏர்ன் பண்ணுற இன்கம்மை அந்த மந்த்து ஃபுல்லாக எப்படி செலவு பண்ணலாம். ஸோ அந்த அமௌண்ட்டை எந்தெந்த வேலை வந்து பிரித்து வச்சுருப்பாங்க. ஃபஸ்ட் வந்து நம்ம ஹவுஸ் ஹோல்டு திங்ஸ் வாங்குறதுக்குன்னு வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட்டு மெடிக்கல் செலவுக்கு, எமர்ஜென்சி செலவுக்கு, அண்ட் எஜுகேஷன், இன்சூரன்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பார்ட்டுக்கும் பிரித்து வச்சுருப்பாங்களே. ஸோ அதுதான் என்னது எக்கனாமிக்ஸ். நமக்கு கிடைக்கக்கூடிய இன்கம்மை எப்படி நமக்கு தேவைக்கு எப்படி செலவு பண்ணுறோம். ஸோ அதுதான் எக்கனாமிக்ஸ். ஸோ எக்கனாமிக்ஸ் இஸ் த எவ்ரிவேர் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் எக்கனாமிக்ஸ் கேன் ஹெல்ப் யூ மேக் பெட்டர் டிசிஷன்ஸ் அண்ட் லீட் எ ஹாப்பியர் லைஃப். ஸோ இந்த எக்கனாமிக்ஸ் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட லைஃப் வந்து என்ன பண்ணலாம், ஹாப்பியாக லீட் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம மோஸ்ட்லி வந்து நம்ம எந்த கிளாஸில் இருக்கோம், மிடில் கிளாஸ் ஆர் அப்பர் மிடில் கிளாஸ். ஸோ நம்ம வந்து மந்த்லி இன்கம்மை பேஸ் பண்ணி தான் நம்ம லீட் பண்ணுறோம். ஸோ இந்த வாங்கக்கூடிய அந்த மந்த்லி இன்கம்மை அந்த மாதத்துக்கு ஃபுல்லாக செலவு பண்ணுறோம், அந்த மந்த்துக்கு ஃபுல்லாக செலவு பண்ணால் எப்படி செலவு பண்ணுறோன்றதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடுவோம், கால்குலேட் பண்ணிடுவோம். ஸோ அதுதான் எக்கனாமிக்ஸ். ஸோ இந்த அதுமாதிரி கால்குலேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த மந்த்து ஃபுல்லாக என்ன செய்யலாம், ஹாப்பியாக இருக்கலாம். ஸோ அதுதான் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேயா, ஸோ இது வந்து புதுமையான விஷயம் கிடையாது. ஸோ நம்மளை சுற்றி உள்ள விஷயங்கள், உனக்கு தெரிஞ்ச விஷயங்கள், அதை வந்து நம்ம சில டெக்னிக்ஸோடு படிக்கணும். ஸோ ஒரு சில டேர்ம்ஸ் வந்து மாறும், அவ்வளோதான். ஸோ வந்து இட்ஸ் அ ஈஸியஸ்ட் சப்ஜெக்ட். நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அப்படின்னா அது வந்து எப்படி இருக்கும், ரொம்ப ஈஸியஸ்ட்டாக இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் தியரியாக தான் இருக்கும். தியரிஸ் இருக்கும், டயக்ராம் இருக்கும். ஸோ அந்த டயக்ராம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸி, ஃபுல் மார்க் எடுத்துடலாம். ஓகேவா, ஸோ லெசனுக்குள்ளே போகலாமா? Okay, come to the lesson. It's your economics book. In this book, first they given a career guidance. Okay, so after completing 11th and 12th standard, what are the opportunities in the higher level? So what are the universities is having it's given a higher level. ஓகே, ஸோ ஃபேமஸ் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் காலேஜஸ் ஆஃபரிங் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில மேஜர் அண்ட் ஃபேமஸ் யூனிவர்சிட்டிஸோட நேம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டெல்லி ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ், ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி டெல்லி, ஐஐடி கான்பூர். ஸோ இந்த மாதிரியான ஃபேமஸ் யூனிவர்சிட்டி ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கெல்லாம் நமக்கு எக்கனாமிக்ஸ் படிக்கலாம். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரியான ஜாப் போகலாம். அப்போ நம்ம எக்கனாமிக்ஸ் முடிச்சிட்டோம், ஸோ இதை ரிலேட்டட் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இந்த படித்தோம் அப்படின்னா அதுக்கேற்றாப்புல வேலை எங்கெல்லாம் இருக்குது, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்கே இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நாட் ஓன்லி இந்த கவர்மெண்ட் செக்டர், ப்ரைவேட் செக்டர்லேயும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதை இந்த டேப்லெட் காலமில் கொடுத்துருக்காங்க. சரியா, ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் content. Okay, so this year you have to study about the 12 lessons. Okay, how many lessons? 12 lessons. So all the lesson is very easiest lesson. ஓகே, ஸோ எல்லா அந்த 12 லெசனை பற்றின கான்செப்ட்டுமே ஃபஸ்ட் லெசனில் வந்துடும். ஸோ நீங்கள் அதை தரவாக புரிஞ்சுக்கிட்டாலே நீ நெக்ஸ்ட்டு வர லெசனை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். சரியா, கம் டு த லெசன். ஃபர்ஸ்ட் லெசன் இஸ் இன்ட்ரடக்ஷன் டு மைக்ரோ எக்கனாமிக்ஸ். ஸோ மைக்ரோ எக்கனாமிக்ஸ், ஏடா எக்கனாமிக்ஸ்குள்ளே மைக்ரோ இருக்குது அப்படின்னு பார்க்காதீங்க. ஸோ நம்மளோட எக்கனாமிக்ஸில் வந்து 2 பார்ட் இருக்குது. ஸோ ஒன் இஸ் த மைக்ரோ எக்கனாமிக்ஸ். ஓகே, ஸோ ஒன் இஸ் த
micro, another one is the macro. Okay, so one is the micro and another one is macro. It is classified by Ragnar Frisch. ஓகே, ராக்னர் ஃப்ரிஷ் அப்படின்ற ஒரு நார்வீஜியன் தான் என்ன பண்ணாங்க, மைக்ரோ அண்ட் மேக்ரோ அப்படின்ட்டு எக்கனாமிக்ஸை டூவாக டிவைட் பண்ணுறாங்க இந்த இயர் 1933. ஓகே, ஸோ இந்த இயர் 1933. ஸோ ஹீ காட் அ ஃபர்ஸ்ட் நோபல் ப்ரைஸ் இன் எக்கனாமிக்ஸ். ஓகே, ஸோ பிகாஸ் ஹீ டிவைட் த எக்கனாமிக்ஸ் அஸ் the two part, that is micro and macro. So micro நம்ம சயின்ஸில் படிச்சுட்டு போல. ஸோ மைக்ரோஸ்கோப் எதுக்கு யூஸ் பண்ணுவோம், நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு நுண் கிருமிகளை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி மைக்ரோ எக்கனாமிக்ஸ். ஸோ மைக்ரோ எக்கனாமிக்ஸ்னால் ஸ்மால் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ மேக்ரோ அப்படின்னா லார்ஜ். ஓகே, பிக் சைஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ திஸ் இயர் யூ ஹவ் டு ஸ்டடிட் அபவுட் தி ஒன்லி மைக்ரோ எக்கனாமிக்ஸ். தட் இஸ் அ வெரி ஸ்மால் பார்ட். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபோர் கான்செப்ட் வரும். என்ன அப்படின்னா கன்சம்ஷன், தென் ப்ரொடக்ஷன், தென் டிஸ்ட்ரிபியூஷன், தென் எக்ஸ்சேஞ்ச். ஸோ இந்த 4 கான்செப்டை தான் சுற்றி நம்ம என்ன பண்ணுவோம், இந்த 12 லெசன்லேயே பார்ப்போம். ஸோ தீஸ் 4 ஆர் தி பேசிக் கான்செப்ட் ஆஃப் தி மைக்ரோ எக்கனாமிக்ஸ். ஓகே, ஸோ கன்சம்ஷனாக வி ஹவ் டு பர்ச்சேஸ் சம்திங். உனக்கு தேவையான ஒரு பொருள் நம்ம என்ன பண்ண போகிறோம், பர்ச்சேஸ் பண்ணுறோம். யூ ஆர் நீடட். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் தி கன்சம்ஷன். ஸோ உனக்கு ஒரு தேவையான பொருளை வாங்குகிறோம் அப்படின்னா அந்த பொருளை என்ன பண்ணுவாங்க, ஒருத்தவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, உருவாக்குறாங்க. திஸ் இஸ் அ க்ரியேஷன் ஆஃப் அ ப்ராடக்ட். தட் இஸ் அ ப்ரொடக்ஷன். ஸோ ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து என்ன பண்ணுவோம், டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். ஸோ தட் இஸ் த டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் எக்ஸ்சேஞ்ச். ஸோ தீஸ் ஆர் த மேஜர் பார்ட் ஆஃப் தி மைக்ரோ எக்கனாமிக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இன்ட்ரொடக்ஷன். ஸோ இன்ட்ரொடக்ஷன் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா நம்ம எக்கனாமிக்ஸ்க்கு வேறு எந்தெந்த புக்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ எ சப்ஜெக்ட் should have a name or a title that facilitates a clear or correct understanding of its content. In a subject like economics, there are many books available in titles such as Introductory Economics, Economics and Introduction, Basic Economics, Elements of Economics, Elementary Economics, Fundamentals of Economics. So these are the same book. The heading is different. Okay, but these books have the same content, though each is intended to serve readers of a different levels of interest and capacity. So ஒருத்தவங்களோட கெப்பாசிட்டி தந்தப்போ கொடுத்துருப்பாங்க. These all the books have a same content. ஸோ அதான் இந்த பேராகிராஃபில் உனக்கு இன்ட்ரடக்ஷன் பார்ட்டில் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஓகே, next one meaning. Okay, so most of the words, the economic words is derived from the Greek. Okay, so the economics, the word is derived from the Greek. It comes from the Greek word. The word is oikonomos. Okay, so the word is oikonomos. Okay, தனித்தனியாக படிக்கணும். ஐகோனொமிக்ஸ். ஐகோஸ் மீன்ஸ் ஹவுஸ்ஹோல்ட். ஐகோஸ் மீன்ஸ் ஹவுஸ்ஹோல்ட். நெமின் மீன்ஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ தட் இஸ் ஹவுஸ்ஹோல்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ நம்மளோட எக்கனாமிக்ஸோட மீனிங் என்னென்னா மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஹவுஸ்ஹோல்ட். நம்ம அதே சொன்னேன் இல்லையா, ஸோ நம்மளுடைய மந்த்லி இன்கம்மை மந்த்து ஃபுல்லாக எப்படி நம்ம வீட்டில் செலவு பண்ணுறோம், எப்படி டிவைட் பண்ணுறோம், அதுதான் எக்கனாமிக்ஸ் சொன்னேன். ஸோ அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. Economics means management of household. Okay, the subject was earlier known as political economy. So economic வந்து earlier எப்படி சொல்லியிருக்காங்கன்னா political economy. ஸோ political அரசியல் அப்படின்னு சொன்னால், ஸோ அரசியல் பொருளாதாரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. It's renamed as economics in the later 19th century by Alfred Marshall. Okay, ஆல்ஃப்ரட் மார்ஷல் அப்படின்றது தான் அந்த பொலிட்டிக்கல் எக்கனாமின்ற வேர்டை எக்கனாமி அப்படின்றது மாற்றிருக்காங்க. ஓகே, ஸோ என்ன பார்த்துருக்கோம், ஃபஸ்ட்டு
ஃபஸ்ட்டு அந்த எக்கனாமிக்ஸ்ன்ற வேர்டு எதுலேருந்து டிரைவ் பண்ணியிருக்கோம் பார்த்தோம், அந்த என்ன வேர்டு, ஸோ என்ன வேர்டோட மீனிங் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் ஒன், எக்கனாமிக்ஸ் இட்ஸ் நேச்சர். ஸோ நேச்சர் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ த நேச்சர் ஆஃப் சப்ஜெக்ட் ரெஃபர்ஸ் டு இட்ஸ் கண்டென்ட் and how and why they find a place in the subject. This nature is understood by studying the various definitions given by the notable economists. So the nature வந்து எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா through definitions. The four major definitions is given by the great economist. So இந்த four definitions மூலமாகவே நம்ம என்ன பண்ண நேச்சர்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறோம். Okay, so the existence of multiplicity of definitions makes some scholars comment that search for a clear definition of economics is an exercise in futility. ஸோ அந்த டெஃபினேஷன்ஸை வந்து நம்ம படித்தாலே எக்கனாமிக்ஸை பற்றின எல்லா கான்செப்டும் எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஜேஎம் கீன்ஸ். ஸோ ஜேஎம் கீன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருக்கார். அது யார் அப்படின்னா ஆடம் ஸ்மித். யார் அப்படின்னா Adam Smith. He was the father of economics. Okay, he was the father of economics. ஏன் ஒரு ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் பண்ணணுமா? ஸோ எக்கனாமிக்ஸை பற்றி ஃபர்ஸ்ட் 1776 ஒரு புக் ரைட் பண்ணார். ஓகே, ஸோ இந்த புக்கோட நேம் என்ன அப்படின்னா an enquiry into nature and causes of wealth of nation. The shortcut is wealth of nation. ஸோ wealth of nation அப்படின்ற ஒரு புக்கை ஃபர்ஸ்ட் இவர் ரைட் பண்ணதுனால தான் ஆடம் ஸ்மித் இஸ் த ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஜேஎன் கீன்ஸ். இவர் நம்ம என்ன சொல்லணும்னா மாடர்ன் எக்கனாமிக்ஸ். ஹி இஸ் த ஃபாதர் ஆஃப் மாடர்ன் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா ஆடம் ஸ்மித் வந்து கிளாசிக்கல் தியரியை ஃபாலோ பண்ணுறவங்க, இவர் ஜேஎன் கீன்ஸ் வந்து நியூ மாடர்ன் எக்கனாமிக்ஸ் தியரியை ஃபாலோ பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த கீன்ஸ் வந்து எப்போ ஃபேமஸ் ஆனார் அப்படின்னா 1936 ஜென்ரல் தியரி அப்படின்ற ஒரு புக் ரைட் பண்ணியிருப்பார். ஸோ அந்த புக்குக்கு அப்போ தான் இது வந்து ஃபேமஸ் ஆனார். அதுக்கு முன்னாடி 1929 to 1933 வேர்ல்டு கிரைசிஸ் வந்தது. ஓகே, உலக பெருமந்தம்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ உலக பெருமந்தம் வந்துச்சு. ஸோ அப்போ வந்து அந்த உலக பெருமந்தம் ரெக்கவர் பண்ணுறதுக்கு யாரோட ஐடியா யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஜேஎம் கீன்ஸோட ஐடியா தான் யூஸ் பண்ணாங்க. ஸோ அதனால தான் ஹி வாஸ் கால்ட் அஸ் த ஃபாதர் ஆஃப் மாடர்ன் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அவர் எக்கனாமிக்ஸ் பற்றி என்ன சொல்கிறார் அப்படின்னா ஜேஎம் கீன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் அப்சர்வ்ஸ் தட் political economics is said to have struggled itself with definitions. Okay, so political economic வந்து definitions மூலமாக வந்து என்ன பண்ணிக்கலாம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலான்றது இவர் சொல்கிறார். பிகாஸ் இதில் பார்த்தோம் அப்படின்னா 4 definitions இருக்கும். ஓகே, ஸோ ஆடம் ஸ்மித்தோட வெல்த் டெஃபினிஷன், வெல்ஃபேர் டெஃபினிஷன், ஸ்கேசிட்டி டெஃபினிஷன், க்ரோத் டெஃபினிஷன். இந்த 4 டெஃபினிஷன்லையுமே கான்செப்ட் வேரி ஆகும். ஸோ இந்த 4 டெஃபினிஷன்ஸை படித்தாலே நம்ம எக்கனாமிக்ஸை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, their presence makes studying a subject interesting, exciting, enjoyable or worthwhile. In fact, their presence in a social science subject is a clear sign of the growth of the science. It indicates that there exists freedom for people associated with such a science to formulate fresh definitions. These associates appreciate and make use of the opportunity afforded to them and come up with a plethora of definitions saying the more the merrier. அதாவது இந்த டெஃபினேஷன்ஸ் மூலமாக நம்ம வந்து என்ன சொல்கிறாங்க, ஒரே கான்செப்ட் திரும்ப சொல்கிறாங்க. இந்த டெஃபினேஷன்ஸ் மூலமாக எக்கனாமிக்ஸோட நேச்சர் ஃபுல்லாக வந்து என்ன செஞ்சுக்கலாம், தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஈச் டெஃபினேஷன் ரெப்ரசன்ட்ஸ் எ யூனிக் ஜென்ரலைசேஷன். ஸோ ஒவ்வொரு டெஃபினேஷனுக்கும் ஒவ்வொரு யூனிக் இருக்குது. ஓகே, ஸோ வெல்த் டெஃபினேஷன் பார்த்தோன்னா வெல்த்தை மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ வெல்த் என்ன சொல்லுவாங்க, நம்மளுடைய செல்வங்கள், நம்மளுடைய நேஷனில் உள்ள வெல்த்தை மட்டும் சொல்கிறது தான் வெல்த் டெஃபினேஷன். வெல்ஃபேர்னா வெல்த்தோட ஹியூமன் ஹெல்த்தை பற்றி சொல்கிறது தான் வெல்ஃபேர் டெஃபினேஷன். நெக்ஸ்ட்டு ஸ்கேசிட்டி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ரிசோர்ஸஸ்,
ஓகே. ஸோ நம்மளுடைய இந்தியாவில் வந்து ரிசோர்ஸ் அதிகமாக இருக்குது, ஆனால் லேக் ஆஃப் ரிசோர்ஸஸ் இருக்குது. ஸோ அந்த ரிசோர்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு க்ரோத். ஸோ லேக் ஆஃப் ரிசோர்ஸை வச்சு நம்ம எப்படி டெவலப் பண்ணணும் அப்படின்றது க்ரோத் டெஃபினேஷன். ஸோ ஒவ்வொரு டெஃபினேஷனுக்கும் ஒரு யூனிக் ஐடியாஸ் இருக்குது. சரியா? So a wide variety of definitions paves the way to arrive a near complete agreement on the subject matter of economics. The science grows stage by stage, and at every stage its newer definition emerges and a concept associated with it receives some special emphasis. However, the study of a subject is made possible when it possesses its clear-cut definition and boundary. ஸோ இந்த 4 டெஃபினேஷன்ஸை நம்ம வந்து தரவாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம் அப்படின்னா எக்கனாமிக்ஸோட நேச்சர் என்னன்றது நமக்கு தெரிஞ்சிடும் அப்படின்றத திரும்ப சொல்கிறாங்க. ஸோ ஒரு சயின்ஸில் ஒரு ப்ராக்டிக்கல் நீங்கள் பண்ணும்போது தெரியும். ஸோ ஒவ்வொரு சொல்யூஷன் மிக்ஸ் பண்ணும்போது ஒவ்வொரு வந்து அவுட்புட் கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பாக செய்யும்போது ஒரு அவுட்புட் கிடைக்கிற மாதிரி நம்மளோட இந்த டெஃபினேஷன்ஸில் ஒவ்வொரு டெஃபினேஷனும் படிக்கும்போதும் நம்மளுடைய இந்த எக்கனாமிக்ஸை பற்றின சப்ஜெக்ட்ஸ் என்னன்றது நமக்கு தெளிவாக தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ is the main definitions. The 4 definitions are important. Okay. So first one is the Adam Smith. So Adam Smith oda wealth definition representing the classical era. So era na period அப்படினு. So classical period. So இவர் வந்து எந்த இயரில் வந்து ரைட் பண்ணிங்கன்னா 1776. ஸோ அது வந்து எப்படி இருக்கும், கிளாசிக்கல் பீரியட். நெக்ஸ்ட் ஒன் மார்ஷல்ஸ் வெல்ஃபேர் மார்ஷல்ஸ், ஆல்ஃப்ரெட் மார்ஷல். ஃபுல் நேம் என்னென்னா ஆல்ஃப்ரெட் மார்ஷல்ஸ் வெல்ஃபேர் டெஃபினிஷன். ஸோ அவருடைய டெஃபினிஷன் அது வெல்ஃபேர் டெஃபினிஷன் ரெப்ரசன்டிங் த நியூ கிளாசிக்கல் எரா. ஸோ இவர் என்ன சொல்லுவோம்னா நியூ கிளாசிக்கல் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வெல்ஃபேர் டெஃபினிஷனில் எப்படி வெல்த் டெஃபினேஷனில் வெல்த்துக்கு மேலே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, வெல்ஃபேரில் வெல்த்தோட ஹியூமனோட வெல்ஃபேர் அதுக்கு ஹியூமனோட பிஹேவியருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ தட் இஸ் த வெல்ஃபேர் டெஃபினேஷன். நெக்ஸ்ட் ஒன் ராபின்சன்ஸ் ஸ்கேசிட்டி டெஃபினேஷன். ஸோ லயனல் ராபின்ஸோட ஸ்கேசிட்டி டெஃபினேஷன். ஸோ ஸ்கேசிட்டினா ஷார்ட்டேஜ். ஸோ லேக் ஆஃப் ரிசோர்ஸஸ். நம்ம டைமில் ரிசோர்ஸ் வந்து எப்படி இருக்குது, லேக். பட் ஹியூமன் வான்ஸ் இஸ் மோர். ஸோ நம்மளுடைய தேவைகள், வான்ஸ்னால் நம்மளுடைய நம்மளுடைய தேவைகள் அதிகமாக இருக்குது. நம்ம தேவைகளை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுற அளவுக்கு நம்மக்கிட்ட என்ன இல்லை, ரிசோர்ஸ் இல்லை. ஸோ அதை பற்றி சொல்கிறது தான் ஸ்கேசிட்டி டெஃபினேஷன். நெக்ஸ்ட் ஒன் சாமுவல்சன், பால் சாமுவல்சன்ஸ் க்ரோத் டெஃபினிஷன். ஸோ க்ரோத், இந்த லேக் ஆஃப் ரிசோர்ஸ் வச்சு எப்படி நம்மளுடைய கண்ட்ரியை டெவலப் பண்ணணும் அப்படின்றது தான் க்ரோத் டெஃபினிஷன்ஸ். ஸோ தீஸ் ஆர் all definitions give a complete concept about the economics. Okay, so can understand students? If you have any doubt you may call me. Okay, so the homework is I give us some questions. ஓகே. ஸோ இந்த கொஸ்டின்ஸ்க்குரிய ஆன்சர் நான் கொடுக்க மாட்டேன். நீங்கள் என்ன பண்ணுவோம், கேதர் பண்ணி ஒரு நோட்டில் இந்த வீடியோஸ் உங்களுக்கு எப்படி வரும்னா 12/5 வரும். ஓகே. ஸோ வெனஸ்டே உங்களுக்கு வரும். ஸோ அந்த டேயில் அந்த டேட் போட்டு இந்த ஹோம்ஒர்க் வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கணும். ஸோ ஸ்கூலில் நாங்கள் என்னைக்கு கேட்குறோமோ அன்றைக்கி வந்து சப்மிட் பண்ணுவோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் இயர் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களா, ஸோ அந்த நோட்டில் கூட நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் எக்கனாமிக்ஸ்க்கு வந்து தனியாக ஒரு நோட் போட்டுக்கோங்க. ஓகேயா. ஸோ நீங்கள் ஒரு புதுசாக நோட் வாங்கிட்டீங்க அப்படின்னா அதில் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இப்போதைக்கு நம்ம இந்த சுச்சுவேஷனில் நோட்டு கொடுக்க முடியாது. ஸோ உடைய பையன் நோட்லேயே எக்கனாமிக்ஸ்க்கு தனியாக ஒரு நோட் அலாட் பண்ணி எழுதி வைங்க. ஓகேம்மா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இஃப் யூ ஹேவ் எனி டவுட் மீன்ஸ் யூ மே கால் மீ. தேங்க்யூ.